வணக்கம் பண்ணையார். வெளியே ஏதோ பிரச்சனை போல இருக்கு. அது அடிக்கடி நடக்கிறதா? ஆமா, எங்க உன்ன ஆளைய காணோம், அப்பப்ப காணாம போயிடுற. உங்கள மாதிரி பரம்பரை பணக்காரரா இருந்தா உட்கார்ந்த இடத்திலே சாப்பிடலாம். நான் ஒரு அரசியல்வாதி. ஊருக்கு ஊரு மேடைக்கு மேடை பேசி மக்களை எழுச்சி பண்ணாதான் நான் அப்போ உழைக்க முடியும். யோ, ரொம்ப அழகாத. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. ஆமா, எதுக்கு வந்த? ஒண்ணு இல்ல, ஒரு 10,000 ரூபாய் டொனேஷன் எழுது. யோ, இத புடியா. ஏயா, போன மாசம் தான் மாநாட்டுக்குன்னு வந்து 10,000 ரூபாய் நிதி வாங்கிட்டு போனேன். அதுக்கு முத மாசம் இடைத்தேர்தல்னு 10,000 ரூபாய் வாங்கிட்டு போனேன். அங்க விசாரிச்சு பார்த்தா தேர்தலே நடக்கலையா? பண்ணையார், மக்களே அதை பத்தி கவலைப்படல. நீங்க எதுக்கு ஃபீல் பண்றீங்க? இது எல்லாத்தை விட முக்கியமான விஷயம். தம்பி அஞ்சானிஜனுக்கு வர 10ஆம் தேதி பிறந்த நாள். 1000 பேருக்கு அன்னதானம் வழங்குறதா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டேன். ஏய், எவன் வீட்டு பணத்துல யாருக்கு அன்னதானம் பண்றது? பணம் யாருதுங்கிறது முக்கியம் இல்ல, 1000 பேருக்கு போய் அன்னதானம் சேருதா? தட் இஸ் பாயிண்ட். எனக்கு பணம் கொடுக்கறதுக்கு நீ யோசனை பண்ணிட்டு இருக்கிற. பண்ண கடந்த கால வாழ்க்கையை கொஞ்சம் சிந்திச்சு பாரு. நீ ரோடு போட்டது சரியில்லைன்னு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. அத பொதுப்பணித்துறை அமைச்சர்கிட்ட சொல்லி சரி செஞ்சேன். கோவில் உண்டியல்ல அடிக்கடி பணம் காணா போதுன்னு உன் மேல கம்ப்ளைண்ட் வந்துச்சு. அத அறநிலையத்துறை அமைச்சர் சொல்லி கரெக்ட் செஞ்சேன். இப்ப வரும்போது பால் பண்ணையில பிரச்சனைன்னு என் கை கால புடிச்சு கெஞ்சினானுங்க. இத அமைச்சர்கிட்ட எடுத்துட்டு போனா உன் பால் பண்ண நினைக்குமா? யோ, ஏன் அவசரப்படுற? உனக்கு என்ன பணம் தானே வேணும்? இருக்க. மாசம் 30,000 ரூபாய் பால் பண்ணையில கொள்ளடிக்கிற எனக்கு ஒரு 10,000 கொடுத்து யோசனை பண்ற. யோ, சத்தம் போட்டு ஆளை கூட்டாதே. இந்தா 10,000 ரூபாய். சரி சரி, புல்லட்டுக்கு போய் நான் பெட்ரோல் போடணும். என்னது, புல்லட் வாங்கிட்டியா? இந்த செங்கோட பிச்சாண்டி இருக்கானுங்கல்ல, அவனுங்க பசங்களுக்கு வேலை வாங்கி தர சொல்லி ஆளுக்கு 50,000 ரூபாய் கொடுத்தானுங்க. சரி, எதுக்கு வர்றது வேண்டாம்னு சொல்லுவேன். அதுல ஒரு புல்லட் வாங்கி போட்டேன். 50,000? அவனுங்களுக்கு எதுக்கு 50,000? பண்ண அந்த 4 பேரும் கிணறு வெட்டுறதுக்குன்னு ஆளுக்கு 50,000 ரூபாய் வாங்கிட்டு போனாங்கல்ல, அந்த பணத்தை கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். செஞ்சாலும் செய்வானுங்க திருட்டு பசங்க. யோ, அஞ்சா எந்த காரணத்தை முன்னிட்டு அந்த பசங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துறாத. ஏற்கனவே அவங்க அப்பன்களை வேலை கூப்பிட்டா வரமாட்டேங்கிறானுங்க. இப்ப நீ இந்த பசங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்தேன்னு வை, அப்புறம் எனக்கு மரியாதையே இருக்காது. ஆக ஊர்ல யாரு வளர்ந்தாலும் ஆபத்துங்கிறீங்க. விடுங்க, பசங்களுக்கு நான் வேலையே வாங்கி தரல. 6 மாசத்துக்கு அப்புறம் நான் கை விரிக்கிறத இப்பவே சொல்லிடுறேன். சித்தப்பா, தம்பி, அந்த பிச்சாண்டி செங்கோடனையும் அண்ணன் உடனே வீட்டுக்கு வர சொன்னாரு சொல்லிடு. வணக்கண்ணே, நானே வரலான்னு இருந்தா அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்களா? வாங்கண்ணே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? வந்து உட்காருங்கண்ணே. பரவாயில்ல, இருக்கட்டும் தம்பி. பாருங்கண்ணே, பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். ஆமா. மரியாதை தானே என்னைக்கு நினைச்சு நிக்க. உட்காருங்க. ஆமா, என்னது வாழைப்பழம், தேங்காய், கோழி, பரங்கிக்காய்? தம்பிய பாக்க வரும்போது வெறும் கையோட வரலாங்களா? அதான் கையில கிடைச்சதை எடுத்துட்டு வந்திருக்கோம். ஓஹோ, சித்தப்பா, ஒவ்வொன்னும் எல்லாத்தையும் வாங்கி வை. இதையுமா? சித்தப்பா, உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது. தம்பி, இவ்வளவு சீக்கிரம் காரியத்தை முடிப்பீங்கன்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலீங்க. எனக்கும் இவ்வளவு சீக்கிரம் முடியும்னு தெரியாதே. என்னது, உங்களுக்கே தெரியாதா? ஆமா, மந்திரி டிஸ்மிஸ் ஆனது நேத்து காலைல தானே தெரியும். என்ன, மந்திரி டிஸ்மிஸ் ஆயிட்டாரா? அப்ப நாங்க கொடுத்த பணம் போனதுதான். என்னது, போனது தானா? ஆமாங்க, மந்திரி ஏமாத்துறதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? என்ன விளையாடுறீங்களா? நாங்க நிலத்தை அடமானம் வச்சு ஊரை சுத்தி கடன் வாங்கி மொத்தமா கொண்டு வந்து கொடுத்திருக்கோம். போனா போதுன்னு சுலபமா சொல்றீங்களே. இத பார், நாங்க கொடுத்த பணத்தை நீ உடனே கொடுக்கல, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னை உள்ள தள்ளிடுவோம். என்னங்கடா மிரட்டுறீங்க? நீங்க என்ன கடனாவா கொடுத்தீங்க திருப்பி கேட்கறதுக்கு? நீங்க கொடுத்தது லஞ்ச பணம். லஞ்சம் வாங்குறதோட கொடுக்கிறது தான் மிகப்பெரிய கிரிமினல். நான் போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணா உங்களை 10 வருஷத்துக்கு உள்ளார வச்சிருவானுங்க, ஜாக்கிரதை. என் தம்பி, பசங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வேற வழியே இல்லீங்களா? ஏன் இல்ல, இருக்கு. இன்னும் ஆளுக்கு ஒரு 50,000 ரூபாய் ரெடி பண்ணி கொண்டாந்து இன்னும் வச்சீங்க. வேற ஒரு மந்திரியை பார்த்து 2 நாள்ல முடிச்சிருவேன். இன்னும் 50,000மா? சீக்கிரம் ஆஸ்பத்திரி கூட்டு போங்க. எருமாடு போற வழியில புட்டு புட்டான்னு வச்சுக்க, யார் பதில் சொல்றது? போயா. அப்புறம் நான் தான் போலீஸ் கேஸ் அலைய வேண்டி இருக்கும். என்னது கோழின்னு சொல்லிட்டு குஞ்ச கொண்டாந்துருக்கானுங்க. இன்னொரு 10 தேங்காய் கொண்டாந்துருக்கலாம். எங்க போயிட போறானுங்க? உள்ளூர்ல தானே இருப்பானுங்க. எப்படியும் வசூல் பண்ணிடுவேன். சரோஜா, மசாலா அர நாட்டுக்கோழி. அரசியல்வாதி பணத்தை ஏமாத்திட்டானா? ஆமாண்டா, அறிவு கெட்டவங்களா, உங்க பேச்ச நம்பித்தாண்டா ஆளுக்கு 50,000 கொடுத்துட்டு ஏமாந்து போய் நிக்கிறோம். நீங்க மட்டும் கொடுக்க சொல்லலைன்னா அந்த அரசியல்வாதி வீட்டு பக்கம் தலையே வச்சு படுத்துக்க மாட்டேன்டா. யோ, வேலைக்காக பணத்தை கொடுக்க சொன்னது நாங்க தான். பணத்தை கொடுக்கும் போது எங்களை வச்சுக்கிட்டாயா கொடுத்தீங்க? யார வச்சு கொடுத்தா என்னடா? போன பணம் போனதானடா. மரியாதை 50,000 ரூபாய் வச்சுட்டு மரவள பாருங்க. யோ, ஒன்றை நான் பணத்தை கொடுத்துட்டு இந்த எகிர் எகிர்றீங்க. பாத்தியா 50,000 ரூபாய் பணம்
இவனுக்கு 1.5 இடாவா. எவ்வளவு கொழுப்பு பத்தியா? இந்த மானங்கிட்ட பசங்களுக்கு வீடு நல்லன்னு சேர்த்து வச்சேன் பாரு, நம்ம புத்திய செருப்பால் அடிச்சுக்கணியா. யோ நிறுத்திய, என்னைய சேர்த்து வச்சிட்டீங்க? அவன் நாட்டுல பிள்ளைங்களுக்காக 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் சேர்த்து வச்சுட்டு வாயை மூடி சும்மா இருக்கான். நொல்ல காக்காணி அரக்காணி சேர்த்து வச்சுட்டு பெருசா பேசுறீங்களா? உனக்கு வேணா காக்காணி அரக்காணி பெருசா இல்லாம இருக்கலாம்டா. எங்களை பொறுத்த வரைக்கும் அது பெருசு தாண்டா. நன்றி கட்ட நாய்ங்களா. நாய்க்கு என்ன மரியாதை கிட்ட ஏங்க வளர்ந்த பையனை இப்படி கை நீட்டி அடிக்கிறீங்களே, உங்களுக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா? ஓடி, அவனுக்கு அவ்வளவு இருந்தா எனக்கு இருக்காதா? டேய், உண்மையிலேயே உனக்கு மான ரோஷம் இருந்தா மரியாதைய பணத்தை எண்ணி வச்சிட்டு வீட்டுக்குள்ள கால் எடுத்து விடு. ஆமா. அனாவசியமா பேச வேணாம். உங்களுக்கு தேவை பணம் தானே? இன்னும் 6 மாசத்துல நீங்க எனக்காக செலவு செஞ்ச பணத்தை எல்லாம் வட்டி முதலுமா சேர்த்து உங்க மூஞ்சில வீசுறேன். அப்படி நான் வீசல, ஒரு அப்பனுக்கு நான் பிறக்கலையா? டேய் எங்கடா போற? அட விடுமா, சும்மா ஒரு பேசிட்டு இருப்பாரு, அதை பாத்துட்டு இருக்க சொல்றியா? டேய் வாங்கடா வாடா. கொஞ்ச நாள் அந்த கிழமைகளுக்கு கூட நாங்க யாருங்கிறத காட்டுறோம். வாங்கடா. டிஸ்கவுண்ட்டுங்களா? நீங்க இல்லன்னா எங்களால வாழ முடியாதா? எதிரா நம்ம வாழ்ந்து கேட்கணும்டா. பாய் மனுஷா, நாசமத்து போறவனே புள்ள கோவிச்சிட்டு போறான். கூப்பிடாம மரமாட்டோன்னு கில்ல. போடி. அவன் போனா இந்த உலகமே இருண்டு போயிருமா? கமோதி, நீ போனா இருங்கம்மாயா. ஒன்னு சொல்ற நல்லா கேட்டுக்க. நீ உசுரோட இருக்க வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க மாட்டேன். நான் சொன்னதாயா பாத்துக்கிறோம். நில்றா, டேய் நில்றா. நான் சொல்றத கேட்டு போடா. நான் முடிவு பண்ணிட்டேன்டா. நீ செத்துட்டேன்னு நினைச்சு தலைய முழிக்கிறேன்டா. எங்க தண்ணி எங்க? ஏய் கலவடி, சொல்றத கேளியா? இன்னையோட முடிஞ்சு போட்டோம். டேய் என்ன படம் காட்டுறான் பார். முழிக்கிட்டேன் போடா. டேய், உங்க அப்பா உண்மையிலே தலைமுழிட்டான்டா. டேய், அந்த ஆளு ஏன் சாக்க வச்சு நீங்க தானே குளிக்கிறான். வாங்கடா போவோம். வாங்கடா. வேடிக்கை பாத்துக்கிட்டு. சித்தப்பா, என்ன தம்பி? உடனே நான் மெட்ராஸுக்கு போகணும். பெட்டியில துணிமணிலாம் எடுத்து வை. எதுக்கு தம்பி? உன்கிட்ட ஏன் எதுக்குன்னு கேட்க கூடாதுன்னு 1008 வாட்டி சொல்லியிருக்கேன்ல. அந்த பசங்களுடைய அப்பனுங்க என்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்து போயிருக்கானுங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு பசங்க நேரம் இங்க வரமாட்டானுங்க. கூமுட்ட உடனே நான் தலைமறைவாகணும். சித்தப்பா, தட்டுற வேகத்தை பார்த்தா பசங்க மாதிரி தான் தெரியுது. அவனுங்க வந்து கேட்டா தம்பி மாநாடு விஷயமா மெட்ராஸ் போயிருக்காருன்னு சொல்றேன். அவனே வேற ஏதாவது உளர்ன உன்னை கண்டம் துண்டமா வெட்டி பல்லவல்ல பார்சல் பண்ணிடுவேன். போய் மெதுவா கதவை துற. போ. நம்ம தெரியல, நமக்கு நேரமே சரியில்லை. இதுக்கு ஊர்லயே இருந்துக்கலாம். ஈரப்பா திறக்கிறேன். எங்கடா அவன்? எங்க இந்த செலவு பண்ணி சொல்றா? செலவு பண்ணி அது யாரு? டேய், என்னடா தேக்க நடிக்கிற? போறவனா? எங்கடா அவன்? குத்துறா. எங்கடா? சொல்றா. சொல்ல போறே இல்லையா? டேய், உண்மையை சொல்லு, எங்கடா போயிட்டான் அவன்? தம்பி இப்பதான் மெட்ராஸுக்கு போச்சு. சொல்றவனா? போய் சொல்றா. அடிச்சு நீ எங்க இருந்தாலும் உன்னை விட மாட்டோம்டா. பாரு அந்த யானை எங்க போயிர போற நீ? டேய் இரா வரலாம். சிக்கினா நம்மள பல்லவல்ல பார்சல் பண்ணிடுவானுங்க. டேய், வீடு பூரா தேடியாச்சு, அவனை எங்கேயுமே காணோமேடா. எப்படியோ தப்பிச்சிட்டான்டா. டேய், அவன் எப்படி ஊருக்குள்ள வந்தானே அவன்? டேய், இங்க வாடா. இங்க பாரு, எங்க பணத்தை ஏமாத்திட்டு அவன் எங்கேயும் உயிரோட வாழ முடியாது. சொல்லி வை. டேய், என்னைக்கு இருந்தாலும் அவனுக்கு சாவு எங்க கையில தான். சொல்லி வை. அந்த காட்டு பண்ணி ஊருக்குள்ள வந்த உடனே எங்க கிட்ட சொல்லிடணும். சொல்லல நீ உசுரோட இருக்க மாட்ட. போனமாயிருவ. போடா. டேய் வாங்கடா போலாம். நம்மள மெட்ராஸ் தானே போறான், அங்க பிடிச்சிடலாம்டா அவனை. டேய் வாங்கடா பஸ் எடுத்துடா. அது ஊருக்குள்ள போற பஸ்ரா. ஊருக்குள்ள போறதா? நல்ல வேளை நான் படுத்தலப்பா. யோ இறங்கியா. வா பாத்து வா. பாத்தியா? பாத்து. அப்படியே உட்கார். உட்காரியா? உட்காரு. சரியான தொல்லை கேசுங்க. ஏன்பா உங்க ஊர் டிக்கெட் தான் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. யாரு என்னன்னு பார்த்து சேர்த்துருங்க. யோ இப்பதான் எங்க அப்பா இங்க சண்டை போட்டு இருக்கா, மறுபடியும் ஊருக்குள்ள போத்துறியா? மரியாதையா அவனை தூக்கி போட்டு கொண்டு போயிரு, இல்ல கண்ணாடி எல்லாம் உடைச்சு போட. கல்லா டேய் இறங்கல இந்த கண்டக்டர். டேய் பில்பா. டேய் நம்ம ஊர்க்காரன்னா யாருன்னு தான் போய் பாத்துருவோமே. டேய் நம்ம நாம இதை விட கவனம் ஏன்டா? எச்சரிக்கையா போங்க. பாம்பு வச்சிருக்க போறான். ஆமா வச்சிருக்கேன். டேய் எந்திரா, எவனும் தண்ணியை போட்டு வந்து படுத்துக்காடா. இது யாரா அவன்? டேய் நம்ம பழனிசாமிடா. எது பழனிசாமியா? டேய் ஆமா நம்ம பழனிசாமிடா. டேய் அமுக்காதடா. பழனிசாமி. டேய் பழனிசாமி. டேய் டேய் பழனிசாமி முடிச்சு பாடுறா. இப்ப நான் எங்க இருக்கேன்? அமெரிக்கா தலைநகரத்துல இருக்க. டேய் சும்மா இருடா. டேய் இப்ப நம்ம ஊர் பஸ் ஸ்டாப்ல இருக்கேன். நீங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸுங்க தானே? ஆமாடா உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான்டா. நான் சுப்பிரமணியம் பொன்ராசு. இவன் யாருமோ நான் வெள்ளச்சாமிடா. டேய் அவன் சுய நினைவுல இல்லடா. ஏ பழனிசாமி உனக்கு என்னடா ஆச்சு? ஏன்டா அழுகுற? நான் சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுடா. அட பாவி,
டேய் சாப்பிட்டு 2 நாளா தம்பா. டேய் நீ மெட்ராஸ்ல பெரிய சூப்பர்வைசரா இருக்க, மாசம் 3000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன்னு உங்க அப்பா ஊருக்குள்ள சொல்லி தலையறாரு. டேய் அழுகாம சொல்றா பழனிசாமி. முதல்ல எனக்கு ஒரு டீ பண்ணி வாங்கி கொடுங்கடா, அப்புறமா எல்லாம் சொல்றேன். டேய் பசி மயக்கத்துல இருக்கானா, தூங்குடா, முதல்ல டீ வாங்கி கொடுப்போம். கிளாஸ்ல ஒரு டீ போடியா. தூங்க. தைரியம் மாறா, நாங்க இருக்கோம். ஏன் அழுகுற? சீக்கிரம் போடியா. முடிச்சுக்கிறேன்டா. முதல்ல அந்த பாட்டிலோட சாப்பிடா. இந்த எவ்வளவு சொல்லு. சாப்பிடு. நல்லா சாப்பிடு. மெதுவா சாப்பிடா, மெதுவா. டேய் சாப்பிடா. டேய் அமுக்குறத பார்த்தா சாப்பிட்டு 2 மாசம் ஆயிருக்கும் போல இருக்கு. சேர்த்து குடி. டீயை குடு. குடி. மண்ணை திணிச்சு டீயை ஊத்துங்க வாயில. மெல்ல. டேய் மெதுவாடா, விக்கிங்க போகுது. டேய் பழனிசாமி பாத்ரா, ஒப்பனுக்கு ஒரே புள்ள அடைச்சுக்கிற போதுப்பா. ஆஹா என்ன மச்சுக்கு நிக்கிறான் பாரு. டேய் பழனிசாமி, இப்ப சொல்ற என்னடா ஆச்சு? அத ஏன்டா கேக்குறீங்க? ஏன் எங்க அப்பா நம்ம ஊர் அரசியல்வாதி அஞ்சானஞ்சன் கிட்ட 50,000 ரூபாய் பணத்தை கொடுத்து மெட்ராஸ் கூட்டு போய் மந்திரி கையால ஒரு வேலை வாங்கி கொடுன்னு என்னையும் கூட அனுப்பிடுறா. சரி. ஆனா அந்த படுவாவி அஞ்சானஞ்சன் மந்திரி கிட்ட பணத்தை கொடுக்காம என்னையும் மெட்ராஸ்ல தனியா விட்டுட்டு மொத்த பணத்தையும் சுருட்டிட்டு ஓடி வந்துட்டான்டா. அப்படியா? நானும் முட்டாள்தனமா அந்த மந்திரி தான் என்ன ஏமாத்திட்டான்னு நினைச்சுக்கிட்டு அந்த ஆள் வீட்டு முன்னாடி போய் நின்னு சவுண்ட் கொடுத்துட்டான்டா. அப்புறம் அங்க இருக்க அத்தனை போலீஸ்காரங்க சேர்ந்து என்ன போட்டு மிதிச்சு கைய கால தூக்க விடாம பட்டாங்கடா. ஏண்டா நீ ஏமாந்த விஷயத்தை எங்களுக்கு முன்னாடியே சொல்லிருந்தேன்னா நாங்களும் அந்த கேப் மாதிரி அஞ்சானஞ்சன்ட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்துருக்க மாட்டோம் மேடம். நீங்க ஏமாத்தீங்க. ஏமாறலடா, ஆளுக்கு 50,000 அந்த பிராணுக்கார பையன் பறி கொடுத்துட்டு உட்கார்ந்திருக்கான். அதனால எங்க அப்பன்களுக்கும் எங்களுக்கும் கடுமையான ஃபைட். அந்த ஃபைட்ல தோத்துட்டு இப்ப மெட்ராஸுக்கு போயிட்டு இருக்கோம். அப்படியே நேரா உன்ன பாக்கலாம்னு வந்தா நீ குத்து உயிரும் குறையுமா இங்க வந்து கிடக்குற. சாரிடா, இதெல்லாம் உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லி இருந்தேன்னா நீங்க இவ்வளவு தூரம் சிரமப்பட்டிருக்க மாட்டீங்க. என்ன பண்ண, எங்க அப்பா ஒரு ஹார்ட் பேஷண்ட், 50,000 ரூபாய் போச்சுன்னு தெரிஞ்சா அப்பவே மண்டைய போட்டுருவான். அதனாலதான் நான் இன்னும் சூப்பர்வைசராவே இருக்கேன்னு தான் சொல்லி இருக்கேன். அது சரிடா, உனக்கு தான் வேலையே இல்லையே, அப்புறம் எப்படி உங்க அப்பனுக்கு மாசம் மாசம் பணம் அனுப்பிச்சு விட்ட? ஒரு வீம்புல மிலிட்டரியில வச்சாந்தா. மிலிட்டரியில ஒன்னே அப்புறம் மிலிட்டரியில சேர்த்தாங்க. முழுசா சொல்ல விடுறா. சொல்லு. ஒரு மிலிட்டரி ஹோட்டல்ல சப்ளையர் ஆச்சாந்தாண்டா. பிஏ படிச்சுட்டு கேவலம் சப்ளையர் வேலையா செஞ்சேன். ஆனா அந்த சப்ளையர் வேலையும் ஒரு எம்ஏ படிச்ச வந்து புடிங்கிட்டாடா. அப்புறம் நீ? நான் வெறும் பிஏ தானே. ஆமா. இந்த 10 பத்திரம் தேய்க்க போட்டாங்கடா. இத கொஞ்சம் புடிய பாருடா, கையெல்லாம் 10 பத்திரம் தேய்ச்சி புண்ணா போச்சுடா. ஆமாடா, இங்க பாரு. எங்க அவனும் பாக்கட்டும். டேய் பாவம்டா, பழனிசாமி நிலைமை பார்த்தா ரொம்ப பிரதாமா இருக்கா. அப்ப நம்ம எல்லாம் மெட்ராஸ் பக்கம் போறதே வேஸ்டாடா. ஆமாண்டா, மெட்ராஸ்ல 3 பேர் தான் பொழைக்க முடியும். ஒருத்தன் பணக்கார, இன்னொருத்தர் ரவுடி, இன்னொருத்தர் பிச்சைக்கார. அப்ப நம்ம போலாமே. நம்மள மாதிரி அறவரைங்க எல்லாம் மெட்ராஸ் போய் பொழப்பு நடத்த முடியாதா? உங்களை எல்லாம் கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செய்து மெட்ராஸ் பக்கமே தலை வச்சு படுக்காதீங்கடா. கரெக்டா சொன்ன பழனிசாமி. வணக்கம் சார். உள்ளூர்ல ஓனாம் பிடிக்காத நீங்க வெளியூர்ல போய் என்ன பண்ண போறீங்க? வாங்க சார், உட்காருங்க. உட்கார்றது இருக்கட்டும், நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? என்ன சார்? நம்ம ஊர் அரசியல்வாதி கிட்ட ஆளுக்கு 50,000 கொடுத்து ஏமாந்து விட்டீங்களா? சார் அது வந்து எங்க தப்பு இல்லையே. யார் தப்பா இருந்தா என்ன? லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கணும்னு நினைச்சது முத தப்பு. அதை விட உங்களை மாதிரி படிச்சு பட்டம் வாங்கினவங்க இந்த மாதிரி முட்டாத்தனமான வேலையில செய்யவே கூடாது. நாட்டுல லஞ்சம் கொடுக்காம எந்த காரியம் சார் நடக்குது? இருக்கிறவன் கொடுக்கலாம்ப்பா. உங்க அப்பனுங்க எல்லாம் யாரு? பெரிய லட்சாதிபதிங்களா? 1 ஏக்கரா 2 ஏக்கரா வச்சிருக்க சின்ன விவசாயிங்க. இவ்வளவு பணத்தை கொடுத்து ஏமாந்துருக்கீங்களே, இந்த கணவன் உங்க அப்பனுங்க எல்லாம் ஜென்மத்துல அடைக்க முடியுமா? அவங்க திட்டாங்க, ரோசத்தோட புறப்பட்டுட்டீங்க. அவங்க நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? நீங்க எங்க யோசிக்க போறீங்க? சரி சரி, நடந்ததெல்லாம் இருக்கட்டும். மெட்ராஸ் போய் வீணா கெட்டழியாம உள்ளூர்லயே தங்கி ஏதாவது பொழப்ப பாருங்க. என்ன சார் மறுபடியும் ஊருக்குள்ள வர சொல்றீங்க? ஊருக்குள்ள வந்து எங்களுக்கு எங்க அப்பனுக்கு ஒத்தே வராதுங்க சார். சார் எங்க அப்பா பிள்ளையே இல்லைன்னு தலை தண்ணி ஊத்திட்டா சார். இனிமேல் அந்த ஊருக்குள்ள போனா வரையா இருக்குமா? வேற பேசிருந்தா பாத்துங்க சார். அப்ப பிள்ளைங்க சண்டை இருக்கதான் பசங்க. அதுக்கா ஊருக்குள்ளே வராம இருக்கிறதா? உங்க அப்பா ஒத்து வரலன்னு என்ன? என் வீட்டுல தங்கிட்டு ஏதாவது தொழில பாருங்க. என்ன சார் நீங்களே இப்படி புரியாம பேசுறீங்க? இந்த ஊர்ல ஏர் ஓட்டுறதை தவிர வேற என்ன சார் தொழில் இருக்கு? அந்த விவசாயத்துல சரியான வரும்படி வரலன்னா எங்க வீட்டுல பெரிய தகராறே நடக்குது. விவசாயம் இல்லைன்னா வேற தொழிலே இல்லையா? சுயமா தொழில் செஞ்சு சம்பாதிக்க எத்தனையோ வழி இருக்கு. என்ன சார் இருக்குது? கோழி பண்ண வைக்கலாம், மீன் பண்ண வைக்கலாம், பால் ஸ்டோர் வைக்கலாம், ஏன் பங்கு கடை, சைக்கிள் கடை கூட வைக்கலாம். சார் அதுக்கெல்லாம் பணம் வேணும்ல. படிச்ச பட்டதாரிகளுக்கு எத்தனையோ பேங்க்ல லோன் கொடுக்குறாங்க. நீங்களா அதை பயன்படுத்தணும். எங்க பயன்படுத்துறீங்க? அப்ளிகேஷன் ஃபில் பண்ண இன்னொருத்த உதவி கேக்குறீங்க. வாங்க, நான் ஏற்பாடு பண்றேன். சார் நீங்க சொல்றது சரிதான். லோன் கூட உடனே கிடைக்குமா? அதுக்கும் 6 மாசம் 1 வருஷம் ஆகும்ல. அது வரைக்கும் ஊருக்குள்ள நாங்க சும்மா தானே சார் இருக்கணும். ஏன் சும்மா இருக்கீங்க? பால் வியாபாரம் பண்ணுங்க. என்னது? பால் வியாபாரம் பண்ணவா? என்னடா சொல்றாரு இவரு? பால் வியாபாரம் ஒண்ணு மட்டமான தொழில் இல்லப்பா. நம்ம ஊர் சொசைட்டில கொண்டு வந்து ஊத்துனா 1 லிட்டர் 7 ரூபாய். அதே பாலங்க கொண்டு வந்து டீ கடையில கொடுத்தா லிட்டர் 9 ரூபாய். 1 லிட்டருக்கு 2 ரூபாய் லாபம் கிடைக்குது.
இந்த ரிட்டையர்ட் ஆன காலத்துல நானே ஒரு நாளைக்கு 50 ரூபா 60 ரூபா இந்த பால் வியாபாரத்துல சம்பாதிக்கிறேன்னா ஏன் உங்களால சம்பாதிக்க முடியாது? உங்க எல்லாருக்கும் பால் கேன் நான் வாங்கி தரேன். நீங்க வாடகை சைக்கிளுக்கு ஏற்பாடு பண்ணிக்கங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 50 லிட்டர் கொண்டு நீங்க ஊத்துனீங்கன்னா 100 ரூபாய் லாபம் கிடைக்கும். சார் ஏற்கனவே மாட்டு சாணி பண்ணி சாணி எல்லாம் வாடிட்டு தான் வந்திருக்கான். 12 போய் 30 ரூபா பால் வியாபாரம் பண்ண சொல்றீங்களா? ஏது போற பக்கம் பார்த்தா நம்ம லைஃப்ல குழு தண்ணி போச்சுறாரு போல இருக்கா. அதானே கொஞ்சம் கூட இறக்கமே எல்லாம் பேசுறாரு. ஏன் சார் பட்டம் வாங்கின நாங்க பால் வியாபாரம் பண்ணா எங்க கௌரவம் என்ன ஆகுது? ஐ மே பி ஏ ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார். யோ பட்ட படிப்பு படிச்சுட்டா பால் வியாபாரம் பண்ண கூடாது எவையா சொன்னது? படிச்சுட்டோம், படிப்புக்கேத்த வேலை தான் செய்வோம் நினைக்கிறீங்களா? அதுவே முட்டாள்தனம்யா. இப்படி நினைச்சுதான் என் நாட்டுல பல லட்சம் பட்டதாரிகள் எந்த வேலையுமே செய்யாம ஊரை சுத்திட்டு லைஃப் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. படிச்ச படிப்புக்கேத்த வேலை கிடைக்கிற வரைக்கும் எந்த வேலை செஞ்சாலும் தப்பு இல்லைங்கிற மனப்பான்மை முதல்ல வளர்த்துக்கங்கய்யா. ஏதா நான் சொல்றதை சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். யோ இந்த பால் அளந்துட்டு குடியா. டேய் இப்படி கொஞ்சம் வாங்கடா. எதுக்குடா? வாடா சொல்றேன் வாடா. எங்கடா கூப்பிடுறாங்க? வாத்தியம் வரும்போதே நினைச்சேன் ஏதாவது குழப்பம் நடக்கும் சொல்றா. வந்துருச்சு. டேய் எனக்கு என்ன தோணுதுன்னா வாத்தியார் சொன்ன மாதிரி இந்த ஊர்லயே இருந்து கொஞ்ச நாள் பால் வியாபாரம் பண்ணுவோம். டேய், என்ன விளையாடுறியா? எப்பா நீங்க பால் வியாபாரம் பண்ணாலும் சரி இல்ல பண்ணி வியாபாரம் பண்ணாலும் சரி தயவு செய்து உங்க பிசினஸ்ல என்னையும் ஒரு பார்ட்னரா சேர்த்துக்கங்கப்பா. டேய், வாத்தியார் பெரிய கலெக்டர் ஊத்தி வாங்கி கொடுத்துருக்காரு. இதுக்கு போட்டியாடா? போட்டியா? நில்லுடா. அனாவசியமா ஏன் சண்டை போடுறீங்க? எனக்கு என்னவோ நாம வெளியூருக்கு ஓடாம உள்ளூர்ல இருந்தே சாதிச்சு காட்டணும்னு தோணுதுடா. அப்பதான் நம்ம அப்பனுங்களுக்கு எல்லாம் ஒரு சேலஞ்சிங்கா இருக்கும். போடா துரை. நீ அவனோட சென்டியா? டேய் இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கடா. நீ யார் திரும்பி போனாலும் சரி நான் வர மாட்டேன்டா. நான் ஒரே ஆளா மெட்ராஸ் பண்றேன். டேய் அவன் வந்தா வராட்டி போறான். வாங்கடா நம்ம போலாம். சீப்படா. என்ன இவங்க போற வேகத்தை பார்த்தா விட்டுட்டு போயிடுறேன் இவ்வளவு இருக்கு. மறுபடியும் எங்க அப்பன் கோடாங்கார மூஞ்சில எப்படி முழிக்கிறது? ரொம்ப கேவலமா நினைப்பானே. அட நம்மளுக்குன்னு எங்கேயாவது கிடைக்காம போயிடும். வாடா வாடா வா. கிடைச்சிருச்சு. நிப்பாட்டுறாங்கல்ல. பொன்ராஜ் இந்த ஊர்ல ஒழுங்கா பால் கட்டா எவனும் தர மாட்டான். இங்க நிறைய மாடு அனாதையா கட்டி போட்டு கிடக்கு. ஆளுக்கு ஒரு பக்கமா உட்காந்து சத்தம் இல்லாம கறந்துட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான். டேய் முதல்ல பிசினஸ் பண்றோம் திருட சொல்றியாடா? ஆபத்துக்கு பாவம்லடா. வாடா பெரிய ஹரிச்சந்திரன். வா 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 வா. நினைத்தேன் வந்தாய் 100 வயது கேட்டேன் தந்தாய் ஆசை மனது. ஓமாதா என் குலமாதா கொஞ்சம் நில்லுமாதா. ஒரு அரக்கன் கலந்துக்கிறமாதா. ஐயோ அடி பாவி நான் தான். அது எங்க மாடா உங்க மாடான்னு செக் பண்ணிக்கிறான். இல்லடா? ஆமா எங்க மாடுதான். என்ன வெள்ளச்சாமி நீ ஊருக்கு போயிட்டேன்னு நான் எவ்வளவு கொஞ்சம் அப்புறம் இருக்கட்டும். ஏன் வெள்ளச்சாமி நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? உங்களுக்கு எல்லாம் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி உங்க அப்பாங்க கிட்ட எல்லாம் பணத்தை வாங்கிட்டு அந்த அரசியல்வாதி ஏமாத்திட்டானே. அவன் எங்க ஏமாத்தினா? எங்க அப்பனுக்கு தான் ஏமாந்தாங்க. அதனால உங்க வீட்டுல கூட தகராறுன்னு கேள்விப்பட்டேன். எஸ் கோச்சிட்டு போன உங்களை வாத்தியார் தான் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்தாராமே. கூட்டிட்டு மட்டும் வரல, எங்க லைஃப்ல க்ளோஸ் பண்ணிட்டாரு. பால் கேன கையில கொடுத்து தெரு பிச்சை எடுக்கலான்னு போயிட்டாரு. நான் மட்டும் எஸ்கேப் ஆகி மெட்ராஸ் போலாம் பார்த்தேன். இவங்க எல்லாம் சேர்ந்து கெடுத்து விட்டாங்க. அதுல இந்த சுப்பு இருக்கான தன்மான சிங்கம். அவர் தன்மானத்தை உள்ளூர்ல இருந்து நிலநாட்டி கிழிக்க போறாராம். நாங்களும் காலையில இருந்து வீடு வீடா அம்மா பால் அப்பா பால் கெஞ்சிக்கிட்டு இருக்கோம். யாரும் பால் கொடுத்த பாடா இல்ல. இந்த கேப்ல எங்க அப்பாங்க வேற எங்க யாருக்கும் பால் கொடுக்க கூடாதுன்னு கருங்காலி வேலை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க மட்டும் பெரிய மனசு பண்ணி எங்களுக்கு பால் மட்டும் வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. எங்க ஃப்ரெண்ட்ஸுங்க ஐ மீன் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க வாழ்க்கையில விளக்கேத்தி வச்ச பெருமை உங்களுக்கு கிடைக்கும். இல்லடா? கவலைப்படாதீங்க, நாங்க கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். எதுக்கும் யோசனை பண்ணு. என்ன சித்ரா மீனா ருக்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Oh my god, I am very glad. Hey, நீ ஆஷா இல்ல? எப்படி இருக்கற ஆஷு? Oh, I'm fine. நீங்க ஊர்ல இருந்து எப்போ வந்தீங்க? Yesterday morning by flight. உட்டாயா? ஸ்ட்ரைட்டா கோயம்புத்தூர் வந்து அங்க இருந்து ஸ்பெஷல் பஸ்ல ஷார்ட்கட்ல வந்துட்டேன். என்ன சார் ஃளைட்ல வந்தீங்களா? சொல்ல விடேண்டா. ஆமா, மெட்ராஸ்ல ஏதோ பெரிய கம்பெனில சூப்பர்வைசரா இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். நோ, ஜம்மு அண்ட் டுபாக்கூர்ங்கற வெள்ளக்காரன் கம்பெனில ஜெனரல் மேனேஜரா இருக்கறேன். 2 மாசம் லீவ்ல வந்தேன். வந்த இடத்துல பாவம் நம்ம பசங்க எல்லாம் வேலை வெட்டி எதுவும் இல்லாம செத்து சுண்ணா பாகி கடைசியில பால் வியாபாரம் பண்ற ரேஞ்சுக்கு வந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். மனசு ஒரே ஃபீலிங் ஆயி போச்சுமா. ஃபீல் பண்ண விடுங்களேண்டா. அதனாலதான் என்னுடைய இமேஜ பத்தி கூட நான் கவலைப்படாம இவனுங்களோட தெருவா பால் கேன்வாசிங்க்கு நானே இறங்கிட்டேன். டேய் டீ பண்ணு.
ஆஷு Yes? 1 நிமிட் ப்ளீஸ் கம்யா. இவங்களுக்காக இல்லாட்டியும் எனக்காக வேண்டியாவது இந்த மில்க் பிசினஸ்ல கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? மிஸ்டர் பழனிசாமி, Yeah. யாருக்காக இல்லைனாலும் உங்களுக்காக நான் ஹெல்ப் பண்றேன். ஏன்னா நீங்க ஒரு ஜெனரல் மேனேஜரா இருந்தும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக இவ்வளவு இறங்கி வந்திருக்கீங்களே, உண்மையிலேயே நீங்க ஒரு ஜென்டில்மேன். இவன் ஜென்டில்மேன். ஆமா, அவர்தான் ஜென்டில்மேன். மிஸ்டர் பழனிசாமி, உங்களை பாராட்டுறேன். உங்களை நான் லைக் பண்றேன். நீ லைக் பண்ணதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல ஹெல்ப் பண்ணலாம் வா. அதுக்குள்ள அவனுக்கு ஐயோ, ஒண்ணும் மாறி போச்சா, மாறி போச்சா? ஆத்தாடி பாவாட காத்தாட அங்கிள் காத்தாட. அங்கிள் அடடே நீயா? ம். அத்தையோட பாவாடைய அலச ஆரம்பிச்சிட்டேன்னா அகில உலகத்தையும் நான் மறந்துடுவேன். அங்கிள், என்னம்மா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கொஞ்சம் வெளியில வரீங்களா? ஐயோ, பாவாடைய பாதியில விட்டுட்டு வந்தா அத்தை திட்டுவாங்க. பாத்தியா? அவங்க ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. நீங்க வாங்க ஆண்டி, நீங்களும் வாங்க. மம்மி கம்மா சத்தம் வரக்கூடாது. வாங்க. அங்கிள், எங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் சேர்ந்து முதல்ல பால் வியாபாரம் ஆரம்பிக்க போறாங்க. அப்படியா? ம். அவங்களுக்கு நீங்க தான் எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும். பால் வியாபாரம் சூப்பர் பிசினஸ், நல்ல சில்லற வரும். தம்பிகளா, பால் சம்பந்தமா உங்களுக்கு என்ன சந்தேகம் வந்தாலும் என்ன கேளுங்க, புட்டு புட்டு வைக்கிறேன். ஏன்னா எனக்கு அதுல 20 வருஷம் அனுபவம் இருக்குதே. அதனால தான் அங்கிள் உங்ககிட்ட கேக்குறோம். நீங்க தான் முதல்ல உங்க வீட்டு மாட்டு பாலை கொடுத்து அவங்களுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும். என்னம்மா நீ என்னையே வம்புல மாட்டி விட பாக்குற? ஏற்கனவே என்னுடைய 2 மாடும் அப்பா சொசைட்டில கறக்குதுங்க. பத்தாத்துக்கு நான் அவருடைய கணக்கு வழக்குகளையும் பாத்துக்கிறேன். இப்ப திடீர்னு ஒரு மாட்டு பாலை இவங்களுக்கு கொடுத்துட்டா அப்புறம் அப்பா என்னையும் வைக்க மாட்டாரு, மாட்டையும் வைக்க மாட்டாரு. ஐயோ அங்கிள், நீங்க அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. ப்ளீஸ், நீங்க தான் எப்படியாவது உதவி பண்ணணும். வெள்ளச்சாமி பால் பிசினஸ் பண்ண நீ ஏற்பாடு பண்ணு. பண்ணையாருக்கு நீயா போய் பதில் சொல்லுவேன்? போட்டானா தெரியுமா லூசு? நீதான் லூசு. நானா லூசு? சரி, ஏங்க இப்படி வாங்க. எதுக்கு? வாங்க அண்ணா. பெரிய லூசு கூப்பிடுது, என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். வாயான்றல. இதோ வந்துட்டேன். ஏன் மீனு, உங்க குடும்பத்துல எல்லாருமே லூசா? நீயும் தான் லூசு. என்ன பண்ண போற? இத பாரியா, இதெல்லாம் வெள்ளச்சாமி நம்ம பொண்ணுக்கு எழுதின லெட்டரையா? இத்தனையுமா? ஆமாயா, தினமும் தலகாணி கடியில வச்சுட்டு தூங்குறாயா? ஐயோ ஐயோ, இப்படி ஒரு பைத்தியத்தை பெத்து போட்டிருக்கேடி. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா என் மானமே போயிடுமே. எங்கவா? எங்க அந்த லூசு? ஏய், யோ, நீயே சத்தம் போட்டு ஊரை கூட்டிடுவ போல இருக்கே. இங்க வாயா, இங்க பாரியா, நம்ம பொண்ணோ லூசு. வெள்ளச்சாமி விட்டா வேற ஒருத்த கிடைக்கவே மாட்டான். எப்பாடு பட்டாது இவனே வளைச்சு போட்டுருவோம். அம்மா சித்ரா, சொல்லுங்க அங்கிள். நீ சொன்ன மாதிரியே பையனோட கதையை முடிச்சிடும். என்ன uncle சொல்றீங்க? பையனுக்கு ஒரு மாட்டு பாலை கொடுத்து அவன் வாழ்க்கைக்கு வழி பண்ணுவோம். என்ன அநியா? எல்லாம் உன்னாலதான். வெள்ளச்சாமி அங்கிள், இன்னில இருந்து நீ என் குடும்பத்துல ஒருத்தன் ஆயிட்ட, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டோம். தபார், இனிமே இது உன் மாடு, அது உன் வீடு, அப்புறம் உன் பாடு. ஆஹா, தேங்க் யூ அங்கிள், தேங்க் யூ, தேங்க் யூ. வெள்ளச்சாமி, என்ன, என்ன? இந்த மாடு புது ஆளுங்களை கண்டா எட்டு ஒதிக்கும். கொண்டா, நான் கறந்து தரேன். வேணாம் மீனு, வேணாம். என்ன உதைச்சாலும் பரவாயில்ல, உன்னை உதைச்சா என் மனசு ரொம்ப கஷ்டப்படும். அப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து கறப்போமா? இந்த வியாபாரத்தை உங்க வருங்கால மாப்பிள்ள ஆறுமுகமும் சேர்ந்துதான் பண்றாரு. அவர் முன்னேறினா உங்களுக்கும் நல்லது தானே? இந்த பாருமா, சொந்த வேற தொழில் வேற. ஏற்கனவே நாங்க அப்பா பண்ணிக்கிட்டா பால் கறந்துட்டு இருக்கோம். திடீர்னு மாத்தினா அப்பாவுக்கு பகையாளியாக வேண்டி இருக்குமேமா. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. அவர்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். நீங்க சரின்னு சொல்லுங்க அங்கிள். பாருமா, நீ சொல்றீங்கிறதுக்காக இவளுக்கு கொடுக்கறேன்னு வச்சுக்க. இவ ஒழுங்கா அந்த தொழிலை செய்யணுமேமா. 2 நாள் செய்துட்டு அம்போன்னு விட்டுட்டாங்கன்னா ஏம்பாடு 2ஆம் கட்டா நிலைமை ஆயி போயிருமேமா. ஐயோ அத்தை, நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. அவங்க ரொம்ப பொறுப்பா நடந்துக்குவாங்க. அன்னைக்கு காசு கரெக்டா கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு நான் கேரண்டி மாமா. ப்ளீஸ் மாமா, சரின்னு சொல்லுங்க. சொல்லுங்க அத்தை, என்ன யோசிக்கிறீங்க? இந்த பாருமா, எங்களை பொறுத்த அளவுல எல்லாமே எங்க பொண்ணுதான். அது என்ன சொல்லுதோ அப்படி செய்ய. நீ உள்ள பா. ஏய், உங்க அப்பதான் சொல்லிட்டாங்கல்ல, சரின்னு சொல்லேண்டி. உன் வருங்கால புருஷனுக்கு தானே உதவி செய்ய போற. ஏய், வருங்கால புருஷன் சொல்ற வேலை எல்லாம் வச்சுக்காத. அதெல்லாம் நடக்கும் போது பாத்துக்கலாம். பாலை வேணா கறந்துட்டு போ சொல்லு. அப்புறம் என்ன, ஓகே சொல்லிட்டாங்களா? ஏன் சும்மா இருக்கிற? போய் கறந்துரு. ருக்கு, ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. என் ருக்குக்கு ரொம்ப தங்கமான மனசுடா. வா. சிப்பா ஆவுண்டி ஆறுமுகம், நீ ரொம்ப தான் அவர் அலை விடுற. ஐயோ, என்னடா இது அநியாயமா இருக்கு? என்னடா? மாட்டுக்கு மடியை காணும்டா. ஆமா, மடிய காணோம். என்ன ஆச்சு? ஆமா, பசுமாடு அங்க இருக்கு. அதை விட்டுட்டு காளை மாட்டுல வந்து மடியை தேடினா எப்படி இருக்கும்? இது காளமாடா? ஆமா, அவசரத்துல நான் சரியா பார்க்கல இருக்கு. பசுமாட்டுக்கும் காளை மாட்டுக்கும் கூட வித்தியாசம் தெரியல. இதுங்கள பால் வியாபாரம் பண்ணி எப்படிதான் பழிக்க போதுங்களோ.
ஹலோ ப்ளீஸ் டென்ஷன் ஆகாதீங்க. லைட்டா எறும்பு கடிச்ச மாதிரி தான் இருக்கும், அதுக்குள்ள நான் கறந்துக்கிடுவேன். ஓகே, நீங்க ஓவரா டென்ஷன் ஆகிறீங்க. நான் வேணா அங்க ட்ரை பண்ணி பாக்குறேன். பின்பக்கமா வர்றேன். ஹலோ ப்ளீஸ், நீங்க கறங்களேன். அவ்வளவுதான். ப்ளீஸ் நீங்களே வந்து கறந்துருங்க. நீங்களே கறந்துருங்க. கறங்க. இல்ல பால் கறக்குறியா இல்ல மாட்டுக்கு டான்ஸ் கத்து கொடுக்குறியா? அது வந்து அவருக்கு முன்ன பின்ன பால் கறந்து பழக்கம் இல்லப்பா. அவர் ஃப்ரெண்ட்ஸ்ங்களுக்காக ஹெல்ப் பண்ண வந்திருக்காரு. அவர் மெட்ராஸ்ல ஜெனரல் மேனேஜரா இருக்காரு. ஜெனரல் மேனேஜர் என்ன தம்பி நீங்க ஜெனரல் மேனேஜர் சொல்லவே இல்லையே? சொல்லி இருந்தா நானே கறந்து கொடுத்துருப்பேன். கொண்டாங்க. ஏமா ஜெனரல் மேனேஜர்ங்கற நிக்க வச்சிருக்கீங்க, சேர் எடுத்து போடுமா. சரிப்பா. தேங்க் யூ. மாப்பிளை கூலிஸ் கொடு. சரிப்பா. தேங்க் யூ. உள்ள போயிடலாமா? நீங்க கறங்க மாமா. நீ உள்ள வா. நீங்க கறங்க மாமா. நீ உள்ள வந்துரு. வெள்ளச்சாமி, பால் போதுமா இன்னும் வேணுமா? பத்தலனா நான் போய் கறந்துட்டு வரட்டும். ஐயோ வேணாம். இதையே என்னால தள்ளிட்டு போக முடியாது. முதல்ல போய் அதை வச்சுட்டு வந்துடுறேன். என்ன? சரி, டாடா. டாடா. உம்மா. வெள்ளச்சாமி நாளைக்கு வருவியா? அம்மா உனக்கு உம்மா கொடுக்கணும்ல? ஓகே. டேய் என்னடா அது பால் கறக்காம சேர் போட்டு உட்கார்ந்திருக்க? டேய் யாரடா சுண்டி கூப்பிடுற? அதான் ஆள் வச்சு கறந்துகிட்டு இருக்கேன்ல. டேய் என்னடா சிங்கப்பூர்காரனே பால் கறக்க வச்சிட்ட? எப்படி? ஜெனரல் மேனேஜர்ங்கிற இமேஜ் இருக்குல்ல, அது வேலை செய்யுது. மாப்பிள தம்பி. அங்கிள், அதுக்குள்ள கறந்துட்டீங்களா? வெரி குட். மேனேஜர் தம்பி போதுங்களா? ஓகே. போதுமா? இன்னைக்கு இது போதும். ஊத்திட்டுங்களா? இல்ல, நானே இதை ஊத்திக்கிறேன். இதை வேணா ஆஷா வேலை ஊத்திருங்க. போங்க. ஏண்டா டீ பண்ணு. டேய் என்னடா அந்த பொண்ணு நீ ஜென்டில்மேனுங்கறா, அவங்க அப்பன் ஜெனரல் மேனேஜர்ங்கறா. எங்க போய் முடிய போதோ? முடியற இடத்துல முடியட்டும் மேடா. முடிஞ்சிரும். பொன்ராசு. அப்பா. மெதுவா. என்னடா பொன்ராசு நொண்டிட்டு வர்றா? பாத்து வாடா. போய் மாட்டுக்கிட்ட போய் உன் வேலைய காட்டலாமா? டேய், என்னடா ஆச்சு? எங்க வீட்டு மாடு இவரை எட்டி உதைச்சிருச்சு. எது? அப்படி என்ன பண்ணாவே? இவங்க வீட்டு மாடு தமிழ்நாட்டு மாடு. சரி. இவன் அதுகிட்ட போய் ஹிந்தில பாடுனா. Okay. மொழி தெரியாதனால எட்டி விட்டுருச்சு. சபாஷ். ஏண்டா மூதேவி, நல்ல தமிழ் பாட்டு பாடிந்தா மாடு எக்ஸ்ட்ரா 2 லிட்டர் சேர்த்து கறந்துருக்கும்ல? என்ன பாட்டு வெள்ளச்சாமி? நம்ம எம்ஜிஆர் பாட்டு தான். சத்தியம் நீயே தரும தாயே குழந்தை வடிவே தெய்வ மகளே. நிறுத்துங்கடா. உங்களை வீட்டுக்கு போய் பால் கேன்வாஸ் பண்ணுங்கடான்னா இங்க கூத்தடிச்சிட்டு கும்மாளமா போடுறீங்க. டேய் நாங்க கும்மாளம்புரம் இருக்கட்டும், நீ தனியா போய் கிழிச்சியே எவ்வளவு பால் கொண்டு வந்த? டேய் நான் ஒருத்தனே 15 லிட்டர் ஏற்பாடு பண்ணிட்டேன் தெரியுமா? 5 லிட்டராம்டா. பாஞ்சா. நாங்க 3 பேர் சேர்ந்து எத்தனை லிட்டர் கொண்டாந்துங்க தெரியுமா? 80 லிட்டர். கேன் மட்டும் அதிகமா இருந்ததுன்னா எங்களுக்கு இப்ப இருக்க செல்வாக்குக்கு இன்னும் 100 லிட்டர் அதிகமா அரேஞ்ச் பண்ணிருப்போம். அப்படியா? பரவாயில்லையே, ஊருக்குள்ள நம்மள நம்பி இவ்வளவு பேர் பால் கொடுத்துருக்காங்களே. எது நம்மள நம்பியா? டேய் இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? நாமெல்லாம் படிச்ச பட்டதாரி இல்ல. பால் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சோம்னா ஊருக்குள்ள அதவே கேட்காம இல்லாம கேன்ல கொண்டாந்து ஊத்திட்டான் இல்லடா. டேய் இங்க வாடா. என்னடா? நம்மள கேவலப்படுத்துனாங்களே அவங்களுக்கு சொல்லி வை. என்னது? நம்மளாலேயே சாதிக்க முடியும். நமக்கு ஊருக்குள்ள மரியாதை கொடுத்து சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். ஓஹோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அவன் அப்படித்தான் அப்பப்ப லூசு மாதிரி உளருவான். நீங்க ஒண்ணும் பெருசா எடுத்துக்கிறாதீங்க. டேய் மைண்டே பண்ணிக்காதீங்க. டேய் வெட்டியா சுத்திட்டு இருக்கவங்க என்னடா பேச்சு? வாடா வாடா. Wish you all success. ஆமா, இவனுங்க சொல்லி தான் சக்சஸ் ஆக போகுது. போடா. டேய் சக்சஸ் ஆடா எல்லாம் பாறா. போடா. என்னடி இவ இன்னைக்கு ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி தரா? என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்லடி, வசந்த வளைச்சு போட்டுட்டா. எப்படி கவுத்துனா ஜஸ்ட் ஒரே ஒரு ஃப்ளைங் கிஸ்ல போட்டு பீடா போட்ட மாதிரி பாட்டு கிறங்கிடுச்சுப்பா. பாத்துடி, ஃப்ளைங் கிஸ்ல ஆரம்பிச்சு அப்புறம் பிரெஞ்ச் கிஸ்ல வந்து நிக்க போகுது. அதை விடு, இன்னைக்கு நம்ம ஒரு காமெடி மூவி போலாமா? உங்களுக்கு இப்ப காமெடி தானே வேணும்? இப்பவே இங்கே ஒரு லைவ் ஷோ காட்டுட்டுமா? என்னடி பண்ண போற? அங்க பாரு. புதுசா ஒரு ஸ்டூடெண்ட் வரான், அவனை எப்படி கலாய்க்கிறேன்னு பாரு. ஹாய். ஸ்டாப்யா. நோ ஸ்டாப். ஸ்டாப். நோ ஸ்டாப். நிக்க போறேன்டி, நான் நிக்க வைக்கிறேன். ஏ லூசு, சைக்கிள் நின்னு 5 நிமிஷம் ஆச்சு. நின்ன இடத்துலயே ஓட்டுறியா? நின்றுச்சா? அது ஒண்ணும் இல்ல, கருப்பு கண்ணாடி போட்டிருக்கால, எல்லாம் இருட்டா தெரியுது. அதான் நின்ன இடத்துல இருந்து ஓட்டிட்டு இருக்கான். மூஞ்சிக்கு கூலிங் கிளாஸ் கேக்குதா? குடுறா. ஆமா, அது என்ன காதுல செவிட்டு மிஷினா? வாக்மேன். வாக்மேன் சொல்ற? சைக்கிள்ல வர என்ன பாட்டு கேக்குற? ஏய் எட்ரியதா. அடி கந்தசஷ்டி கவசம் கேட்டுட்டு இருக்காண்டி, இத போய் கேக்குற? உன் வயசுக்கும் பாட்டுக்கும் சம்மந்தமே இல்லையே. இதெல்லாம் கேட்க வேண்டிய நேரத்துல கேட்கணும்டா. கிராச். இப்போ என்ன கேட்கணும் தெரியுமா? இத கேளு.
போடுறி. யார் தெரியாம என்ற நாடாளுங்க என் பேட்ட வருவாங்க. ஐயோ உண்டாங்க அம்மாரு எழுந்திருப்பா. ஐயோ யாருப்பா நீ? எந்த கிளாஸ் எந்த இயர்? இப்படி ஆக்கிட்டு போயிருக்காங்க. ஒன்றே கேக்குறேன், நீ யாரியா? சொல்டா. ஐயோ பிடி மாஸ்டர் பிச்சு பிச்சுவேதான். சாரி சார், பிரின்சிபால் ஏதோ லூசு கிட்ட பேசிட்டு இருக்காரு. என்னன்னு போய் பாப்போம். இவர்தான் இப்ப இங்க இருக்கிற பிடி மாஸ்டர் கமல கண்ணன். இத போய் அந்த கிறுக்கு பையன் எதுக்கு சார் சொல்றீங்க? யார பாத்து கிறுக்கன்ற? இவரை பார்த்தா உனக்கு கிறுக்க மாதிரி தோணுதா? ஆமா, இவர்தான் இந்த காலையில ஜாயின் பண்ணிருக்கிற புது பிடி மாஸ்டர் பிச்சு. அப்ப நானு? நீ இவருக்கு அசிஸ்டன்ட், அவர் மேல, நீ அவருக்கு கீழே. நான் என்ன தப்பு செஞ்சேன் சார்? நான் கீழே, இவர் மேல. இது என்னைய நல்லது பண்ண? இது வரைக்கும் இந்த காலேஜுக்கு ஒரு கப்பு வாங்கி கொடுத்திருக்கியா? இருந்த 2 டீ கப்பையும் போட்டு உடைச்ச. இனிமே இந்த காலேஜ் கப்பா வாங்கி குவிக்கணும். அதுக்கு தான் இவரு மிஸ்டர் பிச்சு. இப்ப நடக்க போற இன்டர் காலேஜ் பாஸ்கெட் பால் மேட்ச்ல எப்படியாவது நாம தான் ஜெயிக்கணும், நாம தான் கப்பு வாங்கணும். ஓகே, இப்ப கொஞ்சம் கைய விடுறீங்களா? ஏ மூஞ்சி எல்லாம் பெதிக்கால் மாதிரி பிடிக்குது. முதல்ல முகரை கழிட்டு வரேன். ஓகே ப்ளீஸ் கோ அஹெட். கண்ட்ரி ஃப்ரூட்ஸ். ஈமெயில் அனுப்பிச்சா பதில் அனுப்ப மாட்டியா? மை டியர் மாம், உன்னை நேர்ல வந்து கவனிச்சுக்கிறேன். என்ன விடு. என்ன சார் ஒருவித பயத்தோட பீதியோட நிக்கிறீங்க? பயமா? எனக்கா? நோ 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 நோ. ஏயா ஜெயிக்க போறது நம்ம, கப்பு வாங்க போறது நம்ம. நான் ஏயா பயப்படணும்? கப்பா? உங்களால ஒரு டீ கப்பு கூட வாங்க முடியாது. எதை வச்சு சொல்ற நீங்க? பசங்க முடிஞ்சு பாருங்க, போக்க போற காலம் இப்பவே தெரியுதா? ஜெயிக்கிறோம்யா நம்ம. வந்து கட்டிக்குமா? 1 மாசம் சம்பளம் நான் ரெடி. நீங்க ரெடியா? 1 மாசம் சம்பளமா? ஓகேயா? ஓகே 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 ஓகே. என்ன சார் வினோத்துங்கடா வரேன்னு சொன்னா சார், இன்னும் ஆளு காணும் சார். ஆளக்காலமா? ஆமா சார். அட பாவிகளா, அவனை நம்பிதான்டா முத வாங்க போற சம்பளத்தை அந்த முதுகிட்ட பதவி கட்டி இருக்கு. வருவானா இல்லையாடா? வந்துடும் சார். வருவான்ல? 1 மாசம் சம்பளம்டா. இன்னும் ஆளு காணோம். அவன் மட்டும் வந்தானா மேட்ச் கலக்கு. இப்படி விளையாடுறாங்க. ஒண்ணும் பண்ண முடியாது. மானத்தை வாங்காம சூதானமா வாடுகிறாவோ. ஓகே சார், மேட்ச் முடிஞ்சு போச்சு, நீங்க தோத்து போயிட்டீங்க. சம்பள பணத்தை கொடுங்க, நான் போயிட்டே இருக்கேன். சம்பள பணத்தையா? எப்படியா மேட்ச் முடிஞ்சு? இப்பதானே இன்டர்வல் விட்டு இருக்கேன். இன்டர்வெல்லே தெரிஞ்சு போச்சுங்களா சார்? அவசரப்படாம சும்மா ஐயா. சார் வாங்க சார். நான் தெரியுறேன். நான் எப்ப சார் தெரிஞ்சேன்? பேசாத, ஆட்டமா ஆடுறாங்க. நீ ட்ரைனிங் கொடுத்த அவன? இந்த மேட்ச்ல மட்டும் நம்ம காலேஜ் தோத்துது, உன்னை டிஸ்மிஸ் பண்ணுவேன். எப்பா என் செல்லம், என் ராஜாக்களா, எப்படியாச்சும் இந்த மேட்ச்ல ஜெயிச்சிருங்கடா. இல்ல என் மானம் மரியாதை எல்லாம் போய் என் வாழ்க்கையே போயிரும்டா. சார் ஒரு ஐடியா சார். என்னது? அமௌண்ட் கொடுத்து அம்பேரை கரெக்ட் பண்ணிடலாமா சார்? அறிவிட்டவனே, வெக்க கட்டவனே, ஏண்டா வெற்றியை விலை கொடுத்தா வாங்குறது? எப்பயுமே திறமையை காட்டுங்க சார். நாங்க என்ன வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்றோம்? இது மட்டும் வந்தீங்க என்ன கொடுக்காம குடிக்கிறது? பாரு, இந்த மேட்ச்ல தோத்தீங்க, வீடு தேடி வந்து ஆள் வச்சு அடிப்பேன் அம்பிட்டு பேலையும் சொல்லிட்டேன். மூல போய் சம்பளத்தை கப்பற போட 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 1 மாசம் சம்பளம் போடுறா. ஐயோ கமான்யா.
ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆடி நம்ம காலேஜ் கப் வாங்கி கொடுத்ததுனால உங்க எல்லாருக்கும் 2 நாள் லீவ். என்ஜாய். என்னது? பொக்கே. எதுக்கு இது? யார் நீ? யாரா? என்ன தெரியல? அன்னைக்கு என்னைக்கு? ஓஹோ, அந்த அன்னைக்கு என் தலையில 2 கும்ப வச்சு மூஞ்சி அசிங்கப்படுத்தி அலங்கோலப்படுத்தி என் பேண்ட உருவி கேவலப்படுத்துற ஐஸ்கிரீம் பார்ட்டில நீ. ஆமா, முடிச்சிருக்கும் போதே பேண்ட உருவுறியே, மூஞ்சி இருந்தா என்னென்ன பண்ணிருப்ப? வெரி பேட் கேர்ள் நீ. சார் கைய கொடுங்க சார். எதுக்கு? எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? நான் பேட் கேர்ள் தான் சார். ரொம்ப நல்லா பேட் பண்ணுவேன். சும்மா உனக்கு. உன் பேர் என்ன? உஷா சார். உஷா, உங்ககிட்ட கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும். சார் அப்படி சொல்லாதீங்க சார். இந்த உஷாவை நீங்க தான் பிடி உஷாவை ஆக்கணும் சார். நான் முதல்ல ஓடணும் சார். யாரு கூட? சார் பந்தயத்துல சொன்னேன் சார். அப்படியே ஓடினா கூட வேற யார் கூடயாவது ஓடுவேன். உங்களை தான் பிக்கப் பண்ணிட்டு ஓடுவேன். எது? என்ன சொன்ன? ஒண்ணும் இல்ல சார், கோச்சிங்ல உங்க கூட ஓடுவேன்னு சொன்னேன். சார் 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 சார், ஆட்டோகிராஃப் எல்லாருக்கும் போட்டீங்கல்ல, எனக்கும் போடுங்க சார். உனக்கா டைரி இருக்கா? டைரியில போட்டா அழிஞ்சிடும். இங்க போடுங்க சார். எங்க? கண்ணத்துலதான் போடுதேன். நீங்க போடலன்னா என்ன, நான் போடுறேன். இது பிடிங்க. எதுக்கு? சும்மா. அடி பாவிகளா, இந்த வேலை வேற பாக்குறாங்களா இங்க? நல்ல வேலை யாரும் பாக்கல. ஏன் பாக்கல? எல்லாத்தையும் கீழே உட்கார்ந்து பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். கோச்சிங் பண்றியா இல்ல கேச்சிங் பண்றியா? வச்சுக்கிற உன்ன. அட நாரப்பையில காலுக்குள்ளே சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. ஒருவேளை கப்பிடுவானோ? கொஞ்சம் எச்சரிக்கையாத்தான் இருக்கணும். கமலக்கண்ணா, அது என்ன பாய்ஸ்ல நாக் அவுட் ஆனதுல இருந்து என்னை கண்டாவே வாக் அவுட் ஆகுறீங்களே, என்ன விஷயம்? உங்களை எதிர்த்து போராடி அந்த கேர்ள்ஸ்க்கு கோச் ஆக முடியுங்கிற ஏக்கம் தான் காரணம். வெறும் ஏக்கம் மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்ல. எந்த விளையாட்டானாலும் எழுத்து நின்னு போராடணும். அதுக்கு பேர் தான் கேம். இருந்தாலும் உனக்கு ஹெல்ப் பண்றேன். இனிமேலு இன்னையில இருந்து எல்லா விளையாட்டுலயும் பாய்ஸையும் கேர்ள்ஸையும் இணைச்சு கோச்சு கொடுப்போமா? ஓகே? அப்படின்னா இன்னையில இருந்து நான் பாய்ஸுக்கு, நீங்க கேர்ள்ஸுக்கு. போதுமா? கேர்ள்ஸ் ஐடா டபுள் ஓகே. ஆமா, என்ன விளையாட்டு? கபடி 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 கபடி. ஓ, கபடி. ஸ்டார்ட். கபடி 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 அமுக்கு. கபடி 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 அமுக்கு. கபடி 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 கபடி. ஓ, ஒருத்த காலி. கபடி 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 கபடி. என்ன பொடியா பூடிய போறானுங்க? கூப்பிட்ட உடனே போறாங்கல்ல நல்ல பசங்க. போறாங்க பக்கம். கபடி 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 அலச்சமுக்கு. கபடி 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 அப்படியே போயிட்டு வா. கபடி 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 அமுக்குங்க. கபடி 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 ஐயோ, மனசு விட்டுட்டானே. போறானே 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 போறானே. சூப்பர். கபடி 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 கபடி. புடிங்கடா, புடிங்க. அப்படியே போட்டு அமுக்குங்கடா. கபடி 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 கபடி. டேய், வானத்தை வாங்காதடா. போடா, நான் இருக்கேன்டா. நானா மாஸ்டர், விட்டுடுங்க, நான் போறேன். போடா. எங்க அப்பா அம்மா வேற போல மாஸ்டர், ஆட விடுங்க மாஸ்டர். அறிவிட்டவனே. சரி சரி, இன்னைக்கு கேர்ள்ஸ் தான் வின் பண்ணிருக்கீங்க. லேடிஸ் கிட்ட ஜென்ஸ் பூரா அவுட். எல்லாரும் போக, ஆட்டம் முடிஞ்சு போச்சு. மாஸ்டர் நீங்க வாங்க மாஸ்டர். நான் வரவா? நம்மளால இப்ப முடியாது. வாங்க மாஸ்டர். வர முடியாதுன்னா ஏன் சார் பயப்படுறீங்க? பொம்பளை பசங்க தானே, போய் பூந்து விளையாடுங்க. முடியாது முடியாது முடியாது. சார் போங்க சார். மாஸ்டர் நீங்க இப்படி மனசு நிக்கலாமா? போங்க. வேணாம்யா, சும்மா இரு. வேண்டாமா? ஆமா, அப்ப நீ தோத்து போயிட்டீங்க. அப்ப நானா பழையபடி பிடி மாஸ்டர், நீங்க எனக்கு அசிஸ்டன்ட். ஓகேயா? ஓ, எப்பயுமே நான் தான் பிடி மாஸ்டர். ஒரே மூச்சுல 50 பேர் அமுக்கிற பாக்கியா நீ? ஆமா. ஏயா, இந்த பிச்சுட்டே சவாலா? ஆமா. வா. முடிச்சு பாருங்க பாப்போம். முடிச்சு பாரு.
சார் சார் என்ன ஆச்சு இப்படி போட்டோ விட்டுட்டீங்களே அவுட் டோன்ட் புரிடா ஏய் மாவனை தொலைச்சிருவேன் ஜாக்கிரதை. என்ன ஊத்தி அடிச்சு போறானே. இது வாக்கிங்கா ஜாக்கிங்கா? ரெண்டும் கிடையாது, ஸ்டாண்டிங். என்ன விஷயம்? ரொம்ப நாளா உங்க மேல ஒரு டவுட். என்ன டவுட்? அம்மா உங்க சொந்த ஊர்? ஊட்டி. அம்மா எந்த காலேஜ்? உதகமண்டலம். எங்க ட்ரைனிங் எடுத்தீங்க? நீலகிரி. ஐயோ இதே பைத்தியக்காரன் நினைச்சீங்களா? 3 ஒரே ஊர் தானே. தெரியல. இப்ப உனக்கு என்ன வேணும்? அப்படி கேளுங்க. கேக்குறேன். கிரிக்கெட் விளையாட்ட முத எப்ப ஆரம்பிச்சாங்க? ஆரம்பிச்சவன போய் கேளு. ஃபுட்பால் மேட்ச்ல இந்தியா எப்ப கலந்துக்குச்சு எப்ப கலக்குச்சு? கலந்தா தானே கலக்கிறதுக்கு. உள்ளே நுழையில அதை பத்தி ஏன் கேக்குற? அப்படியா? என்ன அப்படியா ஓப்படியா கொடியா நாத்துல நடக்கிட்டு இருக்க? கபடி விளையாட்டுல இந்த பக்கத்துல பேர் அந்த பக்கத்துல பேர். இந்த பக்கம் எத்தனை பேர் இருக்காங்களோ அந்த பக்கம் அத்தனை பேர் இருப்பாங்க. இது கூட தெரியாம எனக்கு முன்னால இங்க வந்து பீடி மாசம் குப்பை கொட்டிருக்க. நீ உனக்கு எல்லாம் வெக்க மானம் சூடு சொன்ன எதுவுமே இல்ல. சார் வணக்கம் சார். 2 பேரும் இந்தியா பாகிஸ்தான் மாதிரி இருப்பீங்க. இன்னைக்கு ஒத்துமையா இருக்கீங்க. என்ன விஷயம்? இது மேட்ச் பத்தி டிஸ்கஷன். இருக்கட்டும். எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். என்ன சார்? இந்த பேபியை கூட்டிட்டு ஜாகிங் போறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க இதை கொஞ்சம் பிடிச்சிட்டீங்கன்னா நான் போயிட்டு வந்துருவேன். அட பாக்கதான் இப்படி இருக்கு, குழந்தை மாதிரி பிடிங்க பேபிய. பேபியா? நல்ல கலந்து ஒருத்தரத்தை வச்சுட்டு பேபி. அப்பா கமலக்கண்ணா கையெல்லாம் வைக்குது. செத்த பிடிக்கிறியா? நான் ஒரு கேள்வி கேட்பேன், அது கரெக்டா பதில் சொல்லி வச்சுக்க. நான் படிச்சுக்கிறேன். இன்னும் என்ன கேட்க போற? ஒலிம்பிக் பந்தயத்துல ஜெயிச்ச நாட்டுக்கு ஒரு கப்பு கொடுப்பாங்களே, அதுக்கு என்ன பேரு? ஒலிம்பிக் கப்பு. ஒலிம்பிக் கப் இல்ல, வேர்ல்டு கப். ஒலிம்பிக் கப். வேர்ல்டு கப். ஒலிம்பிக் கப். வேர்ல்டு கப். ஒலிம்பிக் கப். பாரு இது மாதிரியே இருக்கு வாய். இது மாதிரி. இது பேர் என்ன? நாய். அது மாதிரி தான் இருக்குன்னு. நாய் மாதிரியே தான் இருக்குடா. என்ன சொல்லுவாங்க? நீதான் நாய். நீதாயா? நீதான் நாய். அங்க பாரு மூஞ்சி பாரு. எங்க? நாய் மூஞ்சி காமி. அது மாதிரியே உனக்கு நாக்கு தொங்குது பாரு. ஒரே நாக்கு. அதுக்கு பெரிய நாக்கு, சின்ன நாக்கு. நாக்கு விட நாடிய பேர் அப்படியே இருக்கு. மூக்க பாரு, அது மாதிரியே இருக்குது. முகர கட்டிய பாரியா? அந்த மூஞ்சி இந்த மூஞ்சி ஒரே மூஞ்சி. கட்டப்பல மாதிரியே அந்த இருக்கு. மாதிரி அசிங்கமா வருது. என்ன பாக்குது? காக்கா மாதிரி குறுகுறு சைடா பாக்கு. யார நாய்? நீங்க தானே நாய்? சரி நாய், சொரி நாய். ஏன்டா அறிக்கிட்ட என்ன நாய்? நாய் பேசுது? நீங்க ஊருக்கு போயிட்டா வீட்டுக்கு ராத்தி பூரா கண்ணு கால காத்துறோம். நீங்க வாரத்துல 2 வாட்டி 3 வாட்டி 4 கிலோ 5 கிலோ கறி எடுத்து தின்னுவீங்க. வெறும் எலும்பு மட்டும் எங்களுக்கு போடுவீங்க. இப்ப பாத்தா நான் உங்க எலும்பு இருக்கிறேன். ஐயோ உஷா, காஃபி ரெடி. இந்தாமா உஷா, காஃபி சாப்பிட்டு தெம்பாவி. ஆமா, நீ எதுக்காக அழறேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? செத்து போயிட்டாங்க. அடிப்பாவி, அவ போன வாரமே செத்துட்டாளே, இன்னுமா பாடி எடுக்கல? அழுகிடுமே. அது இல்லைங்க, கோகிலா அத நினைச்சு அழுகுறாங்க. ஓகேலாம் அதை நினைச்சு அழுகுறாளா? அதனால மறுபடியும் இதை காட்டுறாங்களா? இப்படியே 4 வாரம் ஓட்டிடுவாங்களே. என்னங்கடி இது அநியாயமா இருக்குது. ஏங்க சும்மா இருங்க. மங்கை கடைசி எப்படி செத்தா தெரியுமா? கால் ஷீட் சொதுப்பிட்டு டபுள் மீட்டர் போட்டிருப்பா, அதான் சாகடிச்சிட்டாங்க. கிரிக்கெட்ல ஆக்ஷன் ரீப்ளே வர மாதிரி இங்க சாவு ரீப்ளே காட்டுறாங்களா? பிரமாதம். இருங்க இருங்க, நான் வரேன். ஹாய் மாமா. வாமா பிரியா, வா 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 வா. எப்படி இருக்கீங்க மாமா? நான் நல்லா இருக்கேன். ஆமா, என்னைக்கு நீ ஊருக்கு கிளம்புற? என்ன மாமா இது? அது சென்னையில பயங்கர தண்ணி கஷ்டமா, நீ வேற வேண்டியா? அதான் வா, 2 பேரும் சேர்ந்து குளிக்காம இருக்கலாம். வீட்டுக்குள்ள மாத்திரம் பயங்கர கண்ணீர் மழை. மெகா சீரியல். என்ன மாமா டிங்கு எலிச்சிட்டா? ஸ்பெக்ஸ் வேற போட்டுருக்கான். ஏய், இது டிங்குவா? என் பையன் டிங்குவை நான் ஹாஸ்டல்ல சேர்த்திருக்கேன். இது பக்கத்து வீட்டு பையன், என்கிட்ட டியூஷன் படிக்க வந்திருக்கான். உங்க ஜாடையில இருந்தானா அதான் கேட்டேன். என் ஜாடையா? குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்றதுமா? ஐயோ, அத்தைக்கு என்னாச்சு? நான் ஊர்ல இருந்து வந்தது கூட தெரியாம இப்படி அழுதுட்டு இருக்காங்க. உங்க அத்தைக்கு கொடுமையான ஒரு நோய் வந்திருக்கு. என்னது? இது டிவி மெகா சீரியலோ போபியாங்கிற நோய். பொம்பளைங்கள்ல 3/4 பேருக்கு இந்த நோய் இருக்கு. காலையில 10 மணிக்கு ஆரம்பிச்சா ராத்திரி 11 மணி வரைக்கும் இருக்கும். அப்படியே டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. முன்னாடி எதை வச்சாலும் சாப்பிட்டுட்டு பாப்பாங்க. அக்கம் பக்கம் எது நடந்தாலும் கண்டுக்கவே மாட்டாங்க. புருஷன் செத்தா கூட ராத்திரி 11:15 தான் தெரியும். ஓஹோ, இதுக்கு என்னதான் வழி? இப்ப பார், ஒரே வழிதான். ஐயோ, என்ன? ஒரு நிமிஷம். கோவிந்தா,
நான் இங்கே இருக்கேன். கோஷ் ஆஸ்பத்திரியில 8ஆம் நம்பர் வார்டுல இருக்க. ஏய், நீ இங்கதானே மயக்கப்பட்ட? இங்கதான் இருக்கணும். ஹாய் அத்தையா, எப்படி வந்த? அந்த மனோரஞ்சன் வந்த மாதிரி சொல்லாம கொள்ளாம வந்திருக்க. தனியாவா வந்த? என்ன கன்ஃபியூஸ் ஆயிட்டியா? மனோரஞ்சிதங்கிறது யார் தெரியுமா? தொடப்பக்கட்டைன்னு ஒரு மெகா சீரியல் வருதே, அதோட ஹீரோயின் பேரு. ஹீரோ பேர் தெரியுமா? பட்டுக்குஞ்சலம். தொடப்பக்கட்டைக்கு பட்டுக்குஞ்சலம், அதான் கிளைமேக்ஸ். 500வது வாரம். கதை அப்புறமா சொல்றேன். ஏமா பிரியா, உன்னோட ஆள் வினோத் எப்படி இருக்கான்? அவனுக்காக தான் அவசர அவசரமா ஓடி வந்தேன். எத்தனை லெட்டர் எழுதிருப்பேன். இடியட், உனக்கு கூட பதிலே போடல. லெட்டர் எழுதுனே சரி, போஸ்ட் பண்ணியா? போஸ்ட் பண்ண மாமா. என்ன போஸ்ட் பண்ண நிறைய லெட்டர் போய் சேர மாட்டேங்குது. அட்லீஸ்ட் போனாவது பண்ணிருக்கலாம்ல. போன் கூட பண்ண, போன்ல அவன் சரியாவே பேச மாட்டேங்கிறான் மாமா. இனிமே அவனை துரத்தி லவ் பண்ண போறேன். எப்படியாவது அவனை வளைச்சு போடணும். வளைச்சு போட அவன் என்ன புறம்போக்கா? மடக்கி போடணும்னு சொல்ல வந்தேன். மடக்கி போட அவன் என்ன ஃபோல்டிங் சேரா? சும்மா இருங்க ஒரு நிமிஷம். இத பாரு, நான் நிறைய சீரியல் பாத்துட்டு இருக்கேன். அதுல லவ் மேட்டருக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கு. நான் உனக்கு அப்புறமா சொல்லி தரேன். இவ ஐடியாவா? எங்க அண்ணன் பையன் ஆண்டவன் தான் காப்பாத்துறான். வாங்க பிரியாமா, ஊர்ல இருந்து எப்போ வந்தீங்க? ஹலோ, நான் பிரியாவோட அம்மால. கால் மீ ஜஸ்ட் பிரியா. மாம்ஸ் இருக்காரா? யாரு, வினோத் ஐயாவா? வினோத் ஐயா இல்ல, என்னோட உட்பி. புரிஞ்சுதா? புரிஞ்சது, உள்ளதான் இருக்காரு, போங்க. சரி. வினோ, மை டியர் மாம்ஸ். வினோ, மாம்ஸ். எங்க போய் தொலைஞ்சா? வினோ, மாம்ஸ். சொல்லிக்கிறியா? இரு வரேன். ஏய், தண்ணி நின்னு போச்சு, சீக்கிரம் தண்ணி கொண்டு வாடா. வச்சுட்டு போ. போன்னு சொல்றேன். ஏய், தண்ணி எடுத்துட்டு வர சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு? என்னடா பண்ற? ஏய், ஆரம்பம். எங்க போய் தொலைஞ்சானோ? ஏய், ஸ்மைல் ப்ளீஸ். ஏய், நீயா? இதெல்லாம் மொபைல்ல தானா? என்ன பண்ணு? ஏய், ஏய் பிரியா, ஏய், மரியாதை கேமரா புடி. தர மாட்டேன். சொல்றல. ஏய், முடியாது. ஏய், மரியாதை கேமரா புடி. நோ டார்லிங், இந்த மாதிரி ஒரு சூப்பர் போஸ் எனக்கு கிடைக்குமா? ஏண்டி உனக்கு வெக்கமா இல்ல? ஐயோ மாமா, அரை நிர்வாணமா நிக்கிறது நீங்க. என்ன சொல்றீங்க? போட்டோ எக்ஸிபிஷன் பண்ண போறேனே. புடி. நீ அப்படி சொல்றீங்க? பாருங்க ஆறுமுகம், வந்தது வரதுமா முத்தம் கேட்கறாரு. பட்ட பகல் இதெல்லாம் கேட்கலாமா? ஹலோ ஹலோ ஹலோ, யாரு? நான் விநாயகம் பேசுறேன். யார் பேசுறது? அங்கிள், நான் பிரியா தான் பேசுறேன். How are you? நான் நல்லா இருக்கேன் கண்ணு. நீ நல்லா இருக்கியா? ஒரு குடு சொல்றல. நில்லு. அம்மாடி, என்ன சத்தாங்க? அதுவா, உங்க பையன் தான் குடு குடு நச்சரிக்கிறாரு. ஏய், 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 ஏய். முன்னாடி இதெல்லாம் வேண்டாம், நீங்களே சொல்லுங்க அங்கிள். ஹலோ டாடி. ஏய், என்னடா அந்த பொண்ணு ரிப்போர்ட் பண்ற அளவுக்கு என்ன சீன் பண்ணிட்டு இருக்க நீ? எங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல டாடி. நான் அப்புறம் பேசுறேன் டாடி. பை. ஏய், வினோத், ஏய். போடாதீ. நில்லு. ஒரு பொண்ணு துட்டு பிடிச்சு விளையாடிட்டு இருக்கான். கேமரா புடி ப்ளீஸ். என்னடா இது? பாட்டி யாரா? அவள போடா. இந்த குட்டி எங்க இருந்து தள்ளிட்டு வந்த? ஏய், என்ன பண்ணாட? கலெக்டருக்கு தானே தாத்தினா? ஏய், உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? ஒன்னதான் மாம் நினைச்சிட்டு இருக்கேன். வராத. ஏய், ஏய். ஹலோ மாம், என்ன பத்தி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி வைங்க. பட்டா, பை பை. ஓய், என்னடா அது? புயல் அடிச்சு ஓஞ்ச மாதிரி இருக்கு. யாரா அவ? பேரு பிரியா, என் அத்தை பொண்ணுடா. பேருக்கு ஏத்த மாதிரி ஃப்ரீயாவே பழகுறாடா. அத்தை பொண்ணுன்னு சொல்ற? இவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறியா? ஏய், அது ஒரு லூசுடா. ஆளுமா? ஏய், ஏண்டி உனக்கு பூண்டு
தூள் பொடிக்கு ரச பொடிக்கு வித்தியாசம் தெரியாது. எல்லாத்தையும் எடுத்து மாத்தி வச்சிருக்கேன். நான் இப்ப அரப்பு பொடி வச்சு ரசம் வச்சிருக்கேன். ஐயோ அப்ப நான் பேன் பொடியை போட்டு குளிச்சேன். பேன் பூஞ்சது. என்னடி தூங்குறவளை வேடிக்கை பாக்குற? சும்மா இருங்க. பிரியா தூங்கலைங்க. அவ ட்ரீம் வேர்ல்ட்ல இருக்கா. வினோதோட பாட்டு பாடி இப்பதான் முடிச்சா. பாருங்க பாருங்க. பாட்டு முடிஞ்சு போச்சா? முடிஞ்சு போச்சு. எதுக்கு அவளை தள்ளி விட்டீங்க? உன்னை தள்ள முடியுமா? அதான் அவளை தள்ளினேன். யார் என்ன தள்ளி விட்டது? நான் தான். இதுக்காக பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ உளவாளியா வருவாங்க. நான் தான் தள்ளி விட்டேன். ஏன் மாமா இப்படி பண்ணீங்க? கனவு பாட்டு ட்ரீம் சாங் முடிஞ்ச உடனே நீ தன்னால உருண்டு கீழே விழணும். நீ ரூல மீறிட்ட. அதான் நான் தள்ளி விட்டேன். என்ன பகல் கனவா? ஏன் பலிக்காதுங்கிறீங்களா? யார் சொன்னா? நான் உனக்கு பலிக்க வைக்கிறேன். எத்தனை சீரியல் பாத்துப்பேன். அதுல இருந்து டக்கு நீ ஏதாவது ஐடியாவை அள்ளி விட மாட்டேனா? மொத்தமா ஊத்திக்கும். நான் சொல்றபடி கேளு. நாளைக்கு காலையில என்னோட அண்ணனும் உன்னோட அம்மாவும் இங்க வராங்க. அதாவது உங்க அக்கா அப்படியும் சொல்லலாம். ஏன்னா நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே. நம்ம வெட்டிங் டே கூடங்க. அதை ஏன் ஞாபகப்படுத்துற? சரி, எங்க வெட்டிங் டே ஃபங்க்ஷன்ல உனக்கும் வினோதுக்கும் கல்யாணத்தை கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். நல்ல பிரசன்டா வாங்கி வைமா. பிரசன்டா? கேள்விப்பட்டதே இல்லையா? வெட்டுங்கப்பா வெட்டுங்க. இப்ப போய் அம்மா வெட்ட சொல்றியாடா? கேக்க வெட்டுங்கப்பா. ஏன் ரவுகல போயிடுமா? வயிறு பசிக்குதுப்பா. வயிறு பசிக்குதா? இந்த விரலால நோண்டி நோண்டியே பெரிய சுரங்கமே வெட்டிச்சிருக்கேன். 4 பேர் இருக்கிறது இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்ண பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க அலையறீங்க. மாம்ஸ், இந்த Dress சூப்பரா இருக்கீங்க. நான் எப்படி இருக்கேன்? மோகினி பிசாசு மாதிரி இருக்க. அண்ணே கால ஒரு ஆசீர்வாதம் பண்ணு. என்ன இதெல்லாம் பழக்கம்? அமெரிக்கால எல்லாம் கிடையாதுடா. தமிழ்நாட்டுல கால்ல விழுந்தாதான் முன்னுக்கு வர முடியும். ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா நல்லா நல்லா. எல்லாரும் சாப்பிட்டு போனோம். பொண்ணு யாரையா கூட்டுது? அங்கிள், அமெரிக்கால சன் டிவி தெரியுதுல? சீரியல்ஸ் எல்லாம் நீங்க பாக்குறதுடா? எனக்கு எங்கம்மா அதுக்கெல்லாம் நேரம் இருக்கு. மைத்துனின்னு ஒரு சீரியல் வருதா, நல்லா இருக்கிறதா கேள்விப்பட்டேன். இருக்கும்போது பாப்பேன். அதுவும் 40 எபிசோட்ல தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். 40 எபிசோட் பாக்கலையா? ஆமாப்பா. வசமா மாட்டினாரு போட்டு தாக்கிடு. 40 எபிசோட் கதையே நானே சொல்றேன் உங்களுக்கு. கேட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு சோறு. நீ சொல்லுமா. வசந்தி வசந்தின்னு ஒரு டாக்டர். 15 எபிசோட் ஓவர். சும்மா இருடா. அந்த வசந்தி பாக்குறது கூட ஒருத்தர் இருமிக்கிட்டே வராங்க. ஐயோ 5 எபிசோட் தொடர்ந்து இருமி இருக்கான். ஐயோ கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? இருமது அவமா. அந்த டாக்டருக்கும் பேஷண்ட்டுக்கும் லவ் ஆயிடுச்சு. அவ்வளவுதான் 40 எபிசோட் ஓவர். அப்ப பெருசா நான் ஒண்ணும் மிஸ் பண்ணல. நீங்க 400 எபிசோட் பாக்கலனாலும் பெருசா எதுவும் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஒரு முக்கியமான விஷயம். வசந்தின்னு ஒரு டாக்டர். இல்ல அது என்னமா பிரியா, அவங்கதான் சம்மந்தம் இல்லாம பேசுறாங்கன்னா சம்மந்தம் பேச வந்த நீயே இப்படி சும்மா இருக்கியேமா? இதுக்குதான் இவ்வளவு கிலோமீட்டர் தாண்டி வந்தியா? ஏன் அவசரப்படுற? கொஞ்சம் பொறுமையா இரு. அத பத்தி தானே பேச வந்திருக்கோம். அண்ணன் இன்னைக்கு தானே அமெரிக்கால இருந்து வந்திருக்காரு. அங்கிள், எப்போ பிரியாவுக்கும் வினோத்துக்கும் கல்யாணம்? அது சின்ன வயசுல பேசுனது தானே. என்ன பிளேனுக்கே டிக்கெட் ரீகன்ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்கு. கல்யாணத்துக்கு எப்படி சொல்லுங்க? அது அவனுக்கு எப்ப இஷ்டமோ அப்ப வச்சுக்கலாம். அதான் எப்போ? என்னடா இப்படி எல்லாம் சொல்றீங்க? வினோத்துக்காக தானே பிரியாவே ஊரை விட்டு வந்திருக்கா. நாம தான் இதெல்லாம் பேசி முடிக்கணும். ஆமா ஆமா ஆமா. அப்படிங்கறியா? சரி அவனே கேட்டுருவோம். ஏய் வினோத், என்னப்பா சொல்லு, எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம்? எனக்கு கல்யாணம் எல்லாம் வேணாப்பா. உனக்கு கல்யாணம் வேணாப்பா, மத்தவங்க வேணுங்கறாங்களே. சும்மா இருந்துச்சுப்பா, நான் இன்னும் காலேஜ் முடிக்கல. கல்யாணம் கட்டிக்கிட்டா காலேஜ் போக கூடாதுன்னு யார் சொன்னாங்க? இப்ப 10வது படிச்சவங்களே கல்யாணம் கட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. என்னால உங்களுக்கு புரிய வைக்கவே முடியாது. சரி விட்டுரு. ஹாய் வினோத், உன்னை எங்களாண்ட தேடுறது? ஹலோ அக்கா. ஹாய் அங்கிள். வாவ், ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. ஆனா இன்னைக்கு எங்களுக்கு வெட்டிங் டே. அப்படியா? சாரி அங்கிள். எதுக்கு சாரி? கல்யாணம் கட்டிக்கிட்ட நானே ஃபீல் பண்ணல. லவ்வர்ஸ் டே ஃபங்க்ஷன்ல உனக்காக எல்லாரும் வெயிட்டிங். சீக்கிரம் வாடா. இங்க இருந்து முதல்ல வெளிய போனா. என்ன பேசுற? சித்தப்பா, டாடி எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு வேலை இருக்கு. ஐ வில் மீட் யூ லேட்டர். பை அங்கிள். பை. ஓகே. என்னடா அப்படினா உனக்கு தலப்பற வேலை? ஜார்ஜ் புஷ்க்கும் சதாம் ஹுசேனுக்கும் மீட்டிங் அரேஞ்ச் பண்ண போறாங்க. என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? சும்மா இருங்க. எப்ப கல்யாண பேச்சு எடுத்தாலும் போய்றான். புட்சாலி. சரிமா, அவன் சின்ன பிள்ளை, அவன் அப்படிதான் இருப்பான். நாம தான் எல்லாம் பார்த்து முடிச்சு வைக்கணும். அம்மாடி பிரியா, இவா வாமா. நீ ஒண்ணும் கவலைப்படாத, நீ தான் என்னோட மருமகன். வெக்க வெக்க